வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவலா, அதாவது டான்செட் 2023க்கு எக்ஸாம் டேட் அப்படின்றது பிப்ரவரி 25 அண்ட் 26 வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ அந்த வெப்சைட்ல, அதாவது வந்து அபிஷியல் வெப்சைட்டான டான்செட்ல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த டேட்ஸ் அப்படின்றது இல்லை, டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து என்ன இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரிலீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வில் பி அனௌன்ஸ்டு சூன், கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அனௌன்ஸ்டு சூன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, இந்த எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங் அப்படின்றத இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்ற போடுற இடத்துல வந்து இப்போ ஹைட் ஆயிருக்கு. அது டிஃபால்ட்டா முதல்ல என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்ரவரி 25 பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத போட்டிருந்தாங்க. பட் அதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போதைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா வந்து டிஃபால்ட்டா பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸாம்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் அல்லது வந்து ஏப்ரல்ல ரிசல்ட் வந்திருக்கும். ஸ்கோர் கார்டு அப்படின்றது மே மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன கொஞ்சம் போஸ்ட்பான் ஆயிருக்கிறது அப்படின்றதுனால எக்ஸாம் அப்படின்றது முடிந்தவரை மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து பிப்ரவரியில் இருக்கிறக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளான் எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும். அதாவது டான்செட் 2023 எக்ஸாம் அப்படின்றது பிப்ரவரியில் இருக்கிற வாய்ப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அது எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த அப்டேட்டும் வந்து கொடுக்கல. டிஃபால்ட்டாக டேட் அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த டேட்டை ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அஃபிஷியலாக வர்ற வரைக்கும் தான் வந்து அதுதான் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது அப்படின்றது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்றதுனால வந்து இன்னும் தெளிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே சமயம் ஒருவேளை பிப்ரவரி 25, 26 அதாவது பழைய டேட்லேயே எக்ஸாம் நடந்தாலும் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க அப்படின்றதான் வந்து என்னுடைய ரெக்வஸ்டாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து இன்னொரு 2 வீக்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி டிசம்பர் எண்டுக்குள்ள வந்து உங்களுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்றத வந்து வந்துடும். பிப்ரவரியிலேயா இருந்தது எக்ஸாம் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு 15 நாள்ல வந்துடும். அதே சமயம் எக்ஸாம் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு போகுது அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ஸோ தொடர்ந்து வந்து இந்த வெப்சைட்டை பாருங்க, நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்து தொடர்ந்து பாருங்க. டான்செட்டை பற்றின அப்டேட்ஸை அக்யூரேட்டாக நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மேலும் ஏதேனும் தகவல்கள் இருந்தது அப்படின்னா வந்து அதை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைய தகவல் அப்படின்றது வந்து இதுதான். தொடர்ந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து இன்ஸ்டன்டான அப்டேட் அப்படின்னா வந்து அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் டான்செட் ரிலேட்டடான நோட்ஸ் மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.